சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை இறங்குமா? குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 20-15 ஆக்கணுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டிக்ளேர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். 15% நிறுத்துவேன்னு சொன்னேன். என்னால் நிறுத்த முடியல. அந்த இடத்துல என் தோல்வியை ஒத்துக்கிறேன். இல்லை உங்களோட டார்கெட்டு அதிமுகவா இல்லை இபிஎஸ்ஸா? இபிஎஸ் தான். எதனால சார்? இபிஎஸ்க்கு மகனோட பேச்சு தான் காரணம், ஆணவமான பேச்சு தான் காரணம். இல்லை என்ன கிளாஸ் சார் தெரிஞ்சுக்கலாமா? பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. பலம் நிரூபிக்காத விஜயை பற்றி கூட்டணி பேசலாம். அரசியல் தெரியாத அட்டு கோஷ்டிங்க தான். ஜென்ராம்கிட்ட கேளுங்க. ஜென்ராமும் நானும் பேசின வீடியோ இருக்கு. 8% ஓட்டு கேப்டன் விஜயகாந்த் வருவார் நான் சொன்னேன். அப்போ டிவிக்கு ஏன் மறுக்கிறீங்க சார்? டிவிக்கு வந்து திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொன்னா அங்க கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் எல்லாத்துக்கும் லாபம். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் பொலிட்டிக்ஸ். சோ ராகுல் காந்தியே ஸ்டாலின் விழுந்துட்டாருன்னா திருமாவளவன் ஏமாத்திரம். அதிமுக அணியில தேமுதிக 2 இடமும் பேரம் பேசுவாங்க. 2 எது திமுகவா இல்ல என்டிஏவா? திமுகல இடம் இல்லங்க, ஹவுஸ்ஃபுல். என்டிஏ கிட்டையும் அதிமுக கிட்டையும் பேரம் பேசுவாங்க. பல ஜாதிகளை திரட்டி என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். பாதிக்கப்பட்ட முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, அந்த 4 ஜாதி சங்கங்கள்லயே நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். குறிப்பா அந்த 4 ஜாதியும் டார்கெட்டா வச்சு நான் வேலை பார்க்கிறேன். எம்பிசில மட்டும் சிவி சண்முகம், கேபி முனுசாமின்னு சொல்லி வன்னியருக்கு மட்டும் கொடுத்தாருங்கிறத நான் சொல்றேன். இந்த அரசியல் தான் இன்னைக்கு தமிழகத்தில் களத்துக்குள்ள இருக்கு. ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எடப்பாடியும் நாங்கள் இழக்க தயாராகவில்லை. ஒரு பெரும் சந்திப்பு வந்து நடக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இணைவோம். அதுதான் 1.5 கோடி தொண்டர்களோட விருப்பமும் சொல்லியிருக்காரு. இணைப்பு சாத்தியமா? ஃபர்ஸ்ட் சார், இணைப்பு சாத்தியமா? விட்டு கொடுக்கலாம் கூட இவங்க உள்ள வருது. ஆனால் இவங்களை விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா சசிகலாவும் இப்போ எல்லாமே அரசியல் இல்லாமல் ஒதுங்கி தான் இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களும் எந்த ஒரு பதவியும் இல்லாம தான் இருக்காரு. இப்போ இது இறங்கி ஓகேன்னு சொல்றதுக்கான இவங்களை இறங்கி வருவாங்களா? கண்டிப்பா. எடப்பாடி நான் தான் அதிமுகங்கிறாரு, விழுந்த ஓட்டு எனக்கு விழுந்த ஓட்டுங்கிறாரு, ரெட்டலை ஏன்ட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு, மற்றவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. எப்படி சாத்தியப்படும்? இல்லை ஓபிஎஸும் சசிகலாவும் இறங்கி வருவாங்களா இவரு கீழே? போக மாட்டாங்க. இவர் நம்பகத்தன்மையற்றவர், இவர் பின்னாடி போக மாட்டாங்க. கூட்டணி உள்ள யாரு சார் வரா? அதிமுக கூட ஏற்கனவே தேமுதிகவும் எஸ்டிபிஐ இருக்காங்க, கிருஷ்ணசாமி இருக்காரு. தேமுதிக கம்ப்ளீட்டா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் இருக்காங்களா தான் கேட்கறேன். 2024 அவங்க தேமுதிக வந்து என்டிஏக்கும் அதிமுக இடையில பேரம் பேசுவாங்க. இல்ல அது எப்பவுமே வழக்கமா எல்லாமே நடக்கிறது ஒண்ணுதான். ஆனா நிச்சயம் எங்க அது எப்படிப்பா நம்ம சொல்லிட முடியும்? பேரம் பேசுவாங்கங்கறத சொல்றேன். தேமுதிக பேரம் எங்க படியுது அங்க தேமுதிகவும் ஒரு நெருக்கம் வந்துருச்சு இல்லையா தம்பி? இப்ப பழைய நெருக்கம் தம்பி திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொன்னா அங்க கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் எல்லாத்துக்கும் லாபம். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் பொலிட்டிக்ஸ். சோ அங்க எல்லாம் ராகுல் காந்தியே ஸ்டாலின் விழுந்துட்டாருன்னா திருமாவளவன் ஏமாத்திரம் ஒன்னா இருப்பாங்கங்கிற நான் தெளிவா சொல்றேன். மற்ற இதெல்லாம் பேரம் பேசி பேரத்துக்கு தக்கனதான் அது முடிவாகும். ஒவ்வொருத்தரும் தங்கள் லாபத்தை பெருசா பார்ப்பாங்க. இல்ல அதிமுக பாமகவை இழுக்க வழி செய்யுமா செய்யாதா இந்த 2026 தேர்தலில்? எடப்பாடிக்கு அதுல உள்ள உள்கடக்கைகள் நல்லா தெரியும். இல்ல என்ன இது சார் உள்ள எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அது நம்மளும் தெரிஞ்சுப்போமே சார். பாமக செல்வாக்கு தன் பக்கம் வந்துட்டுன்னு எடப்பாடிக்கு தெரியும். பத்திரப்புள்ளியை கொடுத்ததுனால எஸ். அப்பனா ஒரு ஏன் விக்ரவாண்டியை புறக்கணிச்சாரு? பயந்து போய் புறக்கணிச்சாரு. பாமக மீண்டும் செல்வாக்கு ஆகி நம்ம 3வது விக்ரவாண்டியில டெபாசிட்டை காப்பாத்திட்டாங்க. அது ஒரு இதுதானே இடைத்தேர்தல காப்பாத்தினா ஒரு கண்டிப்பா ராமதாஸுக்கு அது பெரிய மெரிட். அவரை கண்டு ஒரு பெரிய கட்சியை ஓடுனது ராமதாஸுக்கு மெரிட். ஆனா நான் வெளிப்படையா சொல்றேன், 10 சீட்டு நின்ன இடத்துல 9 சீட்டுல 3வது தள்ளிட்டாப்புல மாம்பழத்தை ரெட்டையில. ஒரே ஒரு சீட்ல தான் மாம்பழத்தால ரெட்டையில 3வது தள்ள முடிஞ்சது. ஆனா பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் 3வது தள்ளி 9% ரெட்டையில கொண்டு போயிட்டாரு. தேனியில் ரெட்டையிலையை வந்து 13% தினகரன் கொண்டு போயிட்டார். அதனால தான் தினகரன் இன்னைக்கு பெரிய லீடராக களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அதே மாதிரி ஏசி சண்முகம் தாமரை மூலமாக ரெட்டையிலே 3வது டெபாசிட் இலக்க வச்சுட்டாரு. நெல்லையில் நயனார் நாகேந்திரன் பாஜக ரெட்டையிலே டெபாசிட் இலக்க வச்சுட்டாரு. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ரெட்டையிலே டெபாசிட் இலக்க வச்சுட்டாரு. கோயம்புத்தூரில் அண்ணாமலை ரெட்டையிலே டெபாசிட்டை தப்பிச்சம்பளச்சோன்னு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப கீழே தள்ளிட்டார். இப்படிப்பட்ட ரெட்டையிலையை மாம்பழத்தால் அசைக்கவும் முடியல. அது இப்போ எடப்பாடிக்கு அதில் உள்ள கிடைக்கைகள், அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரியாதா? பட் ஆனால் பெரிய வெற்றி மாம்பழத்துக்கு விக்கிரவாண்டியில் நிற்காம எடப்பாடி பழனிசாமி ஓடுனது பெரிய வெற்றி. ஆனால் அதே இது வந்து 2026 தேர்தலையும் பாமக பிரதிபலிக்காதுன்னு சொல்லிட்டு அதே மருத்துவருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அவர்கள் எந்த கூட்டணியை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது சார்? என்டிஏல இருக்காப்புல கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. இல்லை 2026 மார்ச்சான வாய்ப்பு இருக்குமா? இதை வச்சு என்ன பேரம் பேசுவோம்? என்ன இப்போ 50,000 ஓட்டுகளை காமிச்சாங்க. இதை வச்சு 2024 இப்படி தான் உங்களை திமுக உள்ள போகிறாங்களா இல்லையா சார்? திமுகவுக்கு பாமக உள்ள போகிறாங்க. திமுக உள்ள போக முடியாது. திமுக இடம் இல்லை. இல்லை இதை நிரூபிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். வெற்றி பெற்ற கூட்டணி அப்படியே தொடருங்க. திமுக கூட்டணி அப்படியே தொடரும்.
2026 அதிமுக எடப்பாடி அவரோட வியூகம் என்ன சார் கூட்டணியில்? அவர் யாரும் வரலன்னா தனியாக 214 நிற்பார். இல்லை, அவர் யாருக்காவது ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடணும் இல்லையா? இவர்கள் வந்தால் கூட்டணிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ தேமுதிக எடுத்துடுங்க, அவங்க 6% ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணதா சொல்கிறாங்க. அப்போ தேமுதிக என்டிஏக்கும் எடப்பாடி கடையில் பேரம் பேசுவாங்க. எப்படி பேர முடியும்னு நம்ம சொல்ல முடியும்? கழிஞ்சோடவை தேமுதிக 5 சீட்டுக்கு இங்கே வந்தாங்க, வாசன் 3 சீட்டுக்கு அங்கே போனாப்புல, பாமக 10 சீட்டுக்கு இங்கே போனாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி எவனுக்காவது தெரியுமா? அவனமா ஆசையை ஊடகத்தில் பேசிக்கலாம். அதை வியூ பண்ணுறவனுக்கு ஆசையும் ஒன்றா இருந்தால் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். லாஜிக்காக சொல்கிறவன் நாளைக்கு கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசணும். ஆசையை பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் லாபம். அரசியல்வாதி லாபத்துக்கு தானே இருக்கான். ஸ்டாலின் உட்பட 25% எடுத்த ஸ்டாலின் உட்பட, ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து போன ஸ்டாலின் உட்பட 3 தடவை வெற்றி பெற்றுட்டாங்க. 45% வாக்குக்கு மேலே வந்துட்டாங்க. காம்பினேஷன் அவர்களுடைய கெமிஸ்ட்ரி என்னதான் வெளியே பேசினாலும் கடைசியில் ஒன்றா நிற்பாங்க. அது உடஞ்சிராதான்னு ஆசைப்படுறவங்க பேசினா அதுக்கு வியூஸ் வரும். நாம் அப்படி நம்ம நம்பாததை பேசுறதுக்கு நம்ம தயாரில்லை. அதிமுக அணியில் தேமுதிக 2 இடமும் பேரம் பேசுவாங்க. 2 இடம் எது? திமுகவா இல்லை என்டிஏவா? திமுகவில் இடம் இல்லைங்க, ஹவுஸ்ஃபுல்லு. என்டிஏ கிட்டையும் அதிமுக கிட்டையும் பேரம் பேசுவாங்க. 2 வாய்ப்பு தான் இருக்கு அவங்களுக்கு. அதே வாய்ப்பு தான். புதிய தமிழகம் அதிமுக கிட்ட அருந்ததி இடஒதுக்கீட்டில் முரண்பட்டுட்டாங்க. அதிமுகவால் ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால புதிய தமிழகம் திமுக கூட்டணியில் 1 சீட்டு உதயசூரில் கொடுத்தாலும் போயிடுவாங்க. ஒட்டப்பிடாரம் கேட்டு போயிடுவாங்க. என்னோட கணிப்பு அதுதான். அவரை குறைச்சி மதிப்பிடலை. அவர் ரொம்ப நாள் எம்எல்ஏ இல்லாமல் இருக்காரு. திமுக கொடுத்தா அது எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் இருப்பார். இன்னும் திமுக பேர் எம்எல்ஏ ஆயிடக்கூடாதுன்னு அவருக்கு எதிரிகள்லாம் பரபரப்படைவாங்க. அவர் திமுகவை நோக்கி போவாருங்கிறதுக்கு ஆதாரமாக நான் வைக்கிறது சீமான் கலைஞரை பேசுனதுக்கு சீமானை கண்டித்து கடுமையான அறிக்கை கொடுத்துருந்தாரு இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஸோ அது திமுகவுக்கு போட்ட ஒரு ஆஃபர், அவ்வளவுதான். சார், 2026 தொடர்ந்து அதிமுக பலவீனப்பட்டு வருதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ 2026 பலவீனப்படும் அப்படின்னு எண்ணி இருந்தாங்கன்னா சசிகலா அவர்கள் ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எடப்பாடி சொன்னாங்க இல்லையா, ஒரு உதாரணத்தை சொன்னார், ஜானகியம்மாவும் ஜெயலலிதாவும். சசிகலா தான் அதை முடிவு பண்ணணும். சசிகலாவுக்கு அதில் என்ன லாபம்? இல்லை, அவங்க பார்த்த கட்சி, அவங்க வளர்த்த கட்சி, அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதில் இல்லை, அதுதான் அது நடக்க வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கல. அவங்க முடிவு பண்ணது. நான் அப்படி நினைக்கல, கொடுக்க மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை இறங்குமா சார்? குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 20 15 ஆக்கணுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டிக்ளேர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள கள வேலைகளை செய்துட்டு இருக்கிறேன். இதை நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். கழிஞ்ச மக்களவைத் தேர்தலில் 1% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அது மாதிரி நடந்தது. 1 சீட்டு கூட எடப்பாடி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது நடந்தது. சவுக்கு சங்கர் 22 சீட்டு ஜெயிப்பான்னு சொன்னார். நாடார் பெல்ட்டில் டெபாசிட் இழக்கும்னு சொன்னேன். அது நடந்தது. 15% நிறுத்துவேன்னு சொன்னேன். என்னால் நிறுத்த முடியல. அந்த இடத்துல என் தோல்வியை ஒத்துக்கிறேன். 20% வந்துட்டு. காரணம், தேமுதிக 6% வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு 10.5% ஒரு பெரிய வாக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கொடுத்துட்டு, பட் நான் சொன்ன மாதிரி சவுத்து இங்கெல்லாம் எடப்பாடி வீழ்த்திட்டேன். 15% நான் என்னால் அதை அவங்களை கொண்டு வர முடியல. அது தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆனால் மனச்சாட்சியோடு எல்லாரும் பாருங்கள், மற்றவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன். நான் சொன்னதில் பெருமளவு நடந்திருக்குது. இப்பவும் ஐயா எடப்பாடி பழனிசாமியை மனிதநீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில், ஜனநாயக நெறிமுறையின் அடிப்படையில் 15% அவரை 2026 கொண்டு விடுறதுக்கு பல ஜாதிகளை திரட்டி என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அது ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்ததுனால பாதிக்கப்பட்ட முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, அந்த 4 ஜாதி சங்கங்கள்லேயே நான் தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். பிசியில் உள்ள மற்ற ஜாதிகள்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கேன். குறிப்பாக அந்த 4 ஜாதியும் டார்கெட்டாக வச்சு நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா பிசியில் மட்டும் அவர் ஏன் இந்த 4 ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல, எம்பிசியில் மட்டும் சிவி சண்முகமும் கேபி முனுசாமின்னு சொல்லி வன்னியருக்கு மட்டும் கொடுத்தாருங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அரசியல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் களத்துக்குள்ளே இருக்குது. களத்துக்குள்ளே இல்லாத அரசியலை இதில் சும்மா அந்த வெப்பு டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க. அது கள அரசியல் இல்லை. நான் பேசுகிறது கள அரசியல். நான் பேசின கள அரசியல் தான் 2024 வெற்றி பெற்றது. 35 சீட்டு திமுக அணிக்கு வரும்னு சொன்னேன். 4 சீட்டும் போட்டி தான் சொன்னேன். அண்ணாமலை ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்து, ஆனால் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு எங்கேயும் நான் சொல்லலை. சகோதரி சௌமியா அன்புமணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். 1% ஓட்டில் தான் அவங்க தோத்தாங்க. இவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாருன்னு எங்கேயும் சொல்லலை, அவங்க ஜெயிக்கலை. நயினார் ஜெயிப்பாருன்னு சொல்லலை, அவங்க ஜெயிக்கலை. பன்னீர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் நான் கருதினேன். ஆனால் பன்னீருக்கு ஜாதி அடையாளமாகி யாதவர் போன்ற நாடார் தேவேந்திர குல வேளாளரில் திமுக பண்ண பிரச்சாரத்தில் ஒரு ஜாதிய எதிர்ப்பை பன்னீருக்குள்ள அந்த ஜாதிக்கு உருவாக்கி 2019 நவாஸ் கனிக்கு அதிக ஓட்டை எடுக்க வச்சுட்டாங்க. ஸோ எதுவும் நான் சயின்டிஃபிக்காக லாஜிக்காக தான் நான் சொல்கிறேன். சீமான் 2 மடங்கு ஓட்டு வருவாருன்னு சொன்னேன், வந்தது.
ஸோ யார் விருப்பத்துக்கும் சிலரோட இச்சஸுக்கும் நான் பேச முடியாது. அப்படி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேசுகிறதுக்கு வியூஸ் கூட வரும். நான் பேசுகிறதுக்கு நார்மலாக நியாயமாக நாணயமான எனக்குள்ள வியூஸ் வந்தால் போதும். எனக்கு நான் பேசுகிறது நாளைக்கு கரெக்டாக இருக்கணும். இல்லை உங்களோட டார்கெட்டு அதிமுகவா இல்லை இபிஎஸ்ஸா? இபிஎஸ் தான். எதனால சார்? இபிஎஸ்க்கு மகனோட பேச்சு தான் காரணம், ஆணவமான பேச்சு தான் காரணம். அவர் எங்கேயும் பூத்தளத்து எங்கேயும் பேசலையே சார். இல்லை உங்களாண்ட பேசினாரா? பேசுனது என் தம்பி கண்ணங்கிட்ட பேசினாரு. என் கண்ணன் பொய் சொல்ல மாட்டான், அவனை நம்புறேன் நான். இல்லை என்ன கிளாஸ் சார் தெரிஞ்சுக்கலாமா? அந்த கிளாஸை முழுமையாக அவங்களுக்கு நம்ம பாடம் படித்து கொடுத்த பிறகு அந்த கிளாஸை தெளிவாக சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியும் என்ன கிளாஸ்ன்னு. இப்போ 2024 அக்ரிமெண்ட்டா? 2024 தான் நம்ம அது சொன்னதில் கிளாஸில் பாதியை முடிச்சிட்டோமே. 15% நிறுத்தணும்னு நினைச்சோம். 20% 26 வரையும் தொடருமா? இல்லை கண்டிப்பாக தொடரும். இல்லை பின்னாடி வந்து அதிமுக ஒர்க் பண்ண இல்லை கண்டிப்பாக தொடரும், வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கேரக்டரே அதுதான். சசிகலானாலும் ராமதாஸ்னாலும் எடப்பாடி பழனிசாமினாலும் சொன்னது தான். இல்லை மறுபடியும் இப்போ தேமுதிகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை நம்ம களத்தில் பார்க்க முடியுது. இப்போ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு வரீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கூட்டணியில் அவங்களும் அங்கே தானே இருக்காங்க. இப்போ அவங்கள பாதிக்காதா அது? தேமுதிக இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல. கேப்டன் விஜயகாந்த் இல்லை அவங்க தேமுதிக ஒரு கூட்டணி முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ரவீந்திரன் இருப்பாரா? முடிவு பண்ண இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. நம்மளோட கருத்தை கேட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு 6% செல்வாக்கு இருக்குங்கிறத அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். ரெஸ்ட்ரோ அனாலிசிஸ் எடுத்து கொடுக்குறேன். பூத் வைஸ் அனாலிசிஸை எடுத்து நாங்கள் தயார் பண்ணி கொடுக்க போகிறோம். அசம்பிளி வைஸ் கொடுக்குறோம். அதில் 2.5 இல்லை, உங்கள் பலம் 6. தென்காசியில் டெபாசிட் கிடைக்க காரணம் சுருளிபுதூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில் தேமுதிக ஓட்டு தான் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து 6% உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு பெரிய இடங்கள்ல இருந்தே எல்லாருமே வந்து தேமுதிகவை பாராட்டுறாங்க. அது காரணம் விழுப்புரம், சிதம்பரம், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லில் வந்த வாக்குகளில் தேமுதிக ஓட்டு மிக கணிசமாக இருக்குது. 2009 2006 கேப்டன் விஜயகாந்துக்கு ஓட்டு எடுத்த பூத்துலலாம் அதிமுக ரெட்டலைக்கு நல்ல வாக்கு விழுந்திருக்குது. திருக்கோயிலூர், விழுந்தூர்பேட்டையிலும் அது தெளிவாக தெரியுது. காஞ்சிபுரம் தொகுதி எப்படி சார் இருக்குது? காஞ்சிபுரம் தொகுதியிலையும் ஓரளவு விஜயகாந்த் வாக்கு வந்து அதிமுக அணி கிடச்சிருக்கு. இப்போ 2026 தேமுதிக விஜய் கூட கூட்டணி செல்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவரோட யாரும் ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு. விஜய் பலம் நிரூபிக்காதவருங்க, அது சும்மா கேட்டுக்கலாம். அதில் இதே இல்லை. பலம் நிரூபிக்காதவர் கூட யாரும் கூட்டணி வராது. விஜய் 26 பலம் நிரூபிச்சா மோடி கூட கூட்டணிக்கு போகலாம். 24 பலம் நிரூபிச்சிருப்பாருன்னா இன்னைக்கு 26 அவருக்கு கூட்டணி பெருசாக வந்திருக்கும். பலம் நிரூபிக்காதவரோட கூட்டணி பேசுறவெல்லாம் அரசியல் தெரியாத அட்டுகள் தான் பலம் நிரூபிக்காதவரை வந்து கூட்டணி பேசுவாங்க. பலம் நிரூபிக்காதவருக்கு வந்து ஏசி சண்முகம் மாதிரி 5 சீட்டு அடையாளத்துக்கு, கண்ணப்ப மாதிரி 5 சீட்டு அடையாளத்துக்கு இப்படி தான் கொடுப்பாங்களே தவிர, பலம் நிரூபித்தா விஜயகாந்துக்கு 41 சீட்டு கொடுத்தாங்க. பலம் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு ஜெயலலிதா 15 சீட்டு தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. ஸோ பலம் நிரூபித்தாதான் மரியாதை. பலம் நிரூபிக்காதவருக்கு அடையாளத்துக்கான சீட்டை தான் கொடுப்பாங்க. அது கூட்டணி ஆகாது. உங்கள் கையிலே வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? இல்லை டிவிகே டிஎம்டிகே மாதிரி வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? பலம் நிரூபிச்சா வரலாம். அது இல்லை பலனா தான். இவர் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் வரும்போது இந்த கருத்து தான் எல்லாருமே சொன்னீங்க, நீங்களும் அப்படிதான் சொன்னீங்க. ஆனா விஜயகாந்த் 8% வாக்கு எடுப்பார் நான் சொன்னேன். இப்போ டிவில முதல் தேர்தலுக்கேவா? ஆமா, 2006 தேர்தலுக்கு ஜென்ராம்கிட்ட கேளுங்க. ஜென்ராம் நானும் பேசின வீடியோ இருக்கு. 8% ஓட்டு கேப்டன் விஜயகாந்த் வருவார் நான் சொன்னேன். அப்ப டிவிகே ஏன் மறுக்கிறீங்க சார்? டிவிகே வந்து கமலஹாசன் அளவுக்கு வருவாங்கன்னு நான் கருதுறேன். அவ்வளவுதான் அவங்களோட ஏன் கணிப்பு அவ்வளவுதான். அடுத்த தேர்தலில் வளருமா? எங்க 26 ப்ரூவ் பண்ண போறதானங்க அடுத்தது பேச முடியும். பாஜகவோட வீகம் 2026 எப்படி சார் போகுது? என்டிஏ இப்போ பாஜக என்டிஏ பலப்படுத்தணும், 2ஆம் இடத்துக்கு வரணும் தமிழ்நாட்டில். அதான் எடப்பாடி 3ஆவது தள்ளணும். இதுதான் பாஜகவுக்கு மோடிக்கு வீகம். இல்லை உள்ள யார் எந்தெந்த கட்சிகள்லாம் இங்கே தமிழகத்தில் இணைக்க வாய்ப்பு இருக்கு? என்டிஏ, பாஜக, பாமக ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. சிறு கட்சிகள்லாம் இருக்காங்க. ஏசி சண்முகம் முதல் கொண்டு யாதவர் கட்சி வரைக்கும் உள்ள எல்லாருமே இருக்காங்க. என்டிஏ இன்டாக்டா இருக்கும். இதுக்கு மேலே வரக்கூடியவங்களை சேர்த்து என்டிஏ பலப்படுத்தி திமுக தோக்கடிக்க முயற்சி பண்ணுவாங்க. முடியலைனாலும் என்டிஏ இங்கே பலம் பெற்றா போதும். 2029 மோடிக்கு இங்கே கணிசமான சீட்டு வரும். வெளியே போகிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை. விஜய் பலம் நிரூபிக்காதவருங்க. இல்லை இங்கிருந்து சார் வெளியே போகிறது, என்டிஏல வெளியே போகிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை. உள்ள வரதுக்கு யாரு வாய்ப்பு இருக்கு சார்? உள்ள இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே உடனே நம்ம கண்ணை மூடிட்டு வருது சொல்ல முடியாது இல்லையா? இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள லாபத்தை பார்த்து தானே முடிவு பண்ணுவாங்க. இல்லை பாஜக உள்ள வேற ஏதாவது கட்சிகள் ஏதாவது உள்ளதுக்கான புது கட்சிகள் இல்லை பெரிய கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இல்லை அது முயற்சி சாத்தியப்படுமா? 1.5 வருஷம் இருக்குங்க. நிதிஷ்குமார் மாதிரி சீமானை கொண்டு வரதுக்கு மோடி முயற்சி பண்ணலாம். சீமான் சம்மதிக்கணும். பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இல்லை ஒரு சில நேரத்தில் அவங்க ஒத்துப்பட்டு தானே போகிறாங்க. அதனால் அவர் கொஞ்சம் மாற்றுறதுக்கான இதில் திமுக வீழ்த்து தானே உள்ளே வரேன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு ஒரு விஷயத்தை சொல்ல உள்ளே வரலாமா? முடிந்த முடிவாக எதையும் பேச முடியாது தம்பி. ஆசைக்கு பேசுறது வேற. ஆசைக்கு இது கூட்டணின்னு எல்லாரும் பேசலாம். அந்த மாதிரிப்பட்ட ஆள் இல்லைனா
ஒரு கூட்டணி வருதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன லாபம்னு பார்ப்பாங்க. இப்போ தேமுதிக அவங்க அதிமுக நிற்கிறதுல என்ன லாபம், என்டிஏல நிற்கிறதுல என்ன லாபம்னு பார்ப்பாங்க. சீமான் தனிச்சு நிற்கிறதுல என்ன லாபம், மோடி சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு போகிறதுல என்ன லாபம்னு பார்ப்பாப்பில்ல. அது சொல்லணும். இப்படி ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். இன்னைக்கு எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் தனக்கு என்ன லாபம்னு பார்ப்பாப்பில்ல. திமுக அணியில் எல்லாத்துக்கும் லாபம் இருக்குது, அவங்க இன்டாக்டாக ஒன்றா நிற்பாங்கன்னு சொல்கிறேன். மற்றவங்களாம் லாபம் தொடர்பாக அவங்க என்ன கணக்கு போடுறாங்களோ அந்த கணக்கில் தான் அவங்க போவாங்க. இந்த இடத்துல பலம் நிரூபிக்காத விஜயை எல்லாரும் விளம்பரத்துக்கு பேசிக்குவாங்களே தவிர கடைசியில் கைகழுவி விட்டுருவாங்க. விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபித்தாதான் 41 சீட்டு அதிமுக கூட்டணி வாங்குற மாதிரி ஒரு கட்சியில் கூட்டணி வாங்க முடியும். ஒரு ராஜ்யசபா கமலஹாசனுக்கு வாங்குற மாதிரி பலம் நிரூபித்தாதான் மரியாதை. பலம் நிரூபிக்காத விஜயை பற்றி கூட்டணி பேசலாம், அரசியல் தெரியாத அட்டு கோஷ்டிங்க தான். ஜாதி அமைப்புலாம் பேசிட்டு வரேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது வந்து எந்த கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? இவங்களாம் தனியாக ஒரு அலையன்ஸுக்கு ஏற்பட முனைகிறீங்களா? எல்லாமே இன்னும் 1.5 வருஷம் இருக்குது தம்பி. எல்லா வியூகத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. நம்ம வியூகத்தை ஓப்பனாக சொன்னால் மிதுன் பழனிசாமி அந்த டீமில் உள்ளவங்களாம் இல்லை, முத்திரையர்லாம் இருக்காங்க இல்லையா? முத்திரையாளர் என்டிஏ கூட்டணிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் தனியாக வரணும்னு எதிர்பார்க்கங்களா, இல்லை அங்கே என்டிஏலேயே இருப்பாங்களா? எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது தம்பி. அடுத்த நிகழ்வுகளில் வாங்க, நெருங்கும் போது சொல்கிறேன். என் நடவடிக்கைகள் வெளிப்படையாக தான் இருக்கும், வெளிப்படையாக தான் சொல்லி எல்லா சமங்கள்ட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சமூக நீதி சூறையாடல் இங்கே நடக்குது. பிரதித்துவம் இல்லாத ஜாதிகள் இங்கே மதிக்கப்படலை. பிசியில் முத்திரையர்களுக்கு நியாயம் கிடைக்கல, செங்குந்தர்களுக்கு நியாயம் கிடைக்கல, யாதவர்களுக்கு முழுமையான நியாயம் கிடைக்கல, விஸ்வகர்மாக்களுக்கு நியாயம் கிடைக்கல. இந்த 4 ஜாதிகளுக்கும் உரிய பர்வதராஜ குலம் சொல்லிட்டு உடையார்களுக்கு நியாயம் கிடைக்கல. பர்வதராஜ குலம் பர்வதராஜ அவங்க மீனவர்களுக்கு நியாயம் கிடைக்கல. அவங்களுக்கு நீ தொடர்ந்து மீனவர்கள் வச்சு நீங்க தான் பேசிட்டு தான் இருக்கு. செம்படவர், முக்குவர், பரதவராஜகுல மீனவர், இவங்க முத்திரையருக்குள்ள வரல. அவங்க தனித்து தான் இது பண்றாங்க. முத்திரையர்களும் அவங்களும் ஒன்னா வரலாம். மீன் பிடிக்கக்கூடிய நன்னீரில் மீன் பிடிக்கக்கூடியவங்க ஹண்டர் சந்தையில் வரலாம். பட் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. ஹோலி சித்ரியாஸ்ங்கிற பேர்ல முத்திரைகள் இங்க இருக்கிறாங்க. பரதராஜகுல மீனவர்கள், செம்போடவர்கள், பரதவர்கள் நம் சகோதரர்கள். அவங்க வந்து முன்னேற்றம்ங்கிறது பெரிய அளவுக்கு வரல. முன்னேற்றம் இன்னும் அவங்களுக்கு வரணும். அதுக்கு அரசு அக்கறை செலுத்தி தனி கவனம் செலுத்தி அதில் செயல்படணும். அவங்களுக்குரிய கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்களா நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த வகையில் தான் நான் வந்து பெர்னாடு அண்ணன் மூலமாக பரதவர்கள், கன்னியாகுமரி மாவட்ட பரதவர்களை வந்து எம்பிசி பட்டியலில் நான் சேர்த்தேன். நெல்லை மாவட்ட பரதவர்கள் எம்பிசியில் இருந்தாங்க. நாம் கடுமையாக உழைச்சி பெர்னாடு அண்ணன், தமிழ்மணி, நம்ம தம்பி, இவங்க எல்லாமே சேர்ந்து நாம் முந்தைய அரசில் வந்து கிறிஸ்தவ பாதிரியார்களும் அதுக்கு துணை நின்னாங்க. நியாயம்னு நினச்சி நாம் அதை செய்தோம். இன்னும் அந்த மக்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன். சமூக நீதிங்கிற பார்வையில் எடப்பாடியே இந்த மக்களுக்கு நல்ல சமூக நீதியை கொடுத்தாருன்னா அதையும் நான் பாராட்டுவேன். அவர் அநீதி பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் நான் எதுக்குறேன். இல்லை, இந்த பரதவர்கள் பின்தங்கி இருக்க காரணம் என்னன்னா, அவங்களுக்கான ஒரு தலைவர் இன்னும் அங்கீகரிக்கப்படலை, யார் ஒருத்தர் வெளியே வரலன்றது ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? சிங்காரவேலர் இருந்தார், அவரை விடவா பெரிய அளவில் இருந்தார். இப்போ அவர் இல்லை இல்லையா? அவரே எத்தனை பேர் இப்போ இன்னும் ஜாபம் வச்சுக்கிறாங்க? சிங்காரவேலர் யாருன்னு எத்தனை அரசியல் இன்னும் தெரியும்? விவரமானவங்களுக்கு, அவரோட அறிவு ஆற்றல், தொழிற்சங்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சிங்காரவேலர் தெரியும். சரி, ஓகே, அவரோட அறிவு ஆற்றலால் சிங்காரவேலர் மதிக்கப்படுறார். அவர் வந்து இந்த மீனவர் சமுதாயத்தின் மீன்பிடி சகோதரர்களிருந்து வந்தவருங்கிறதான் உண்மை. அறிவாற்றலாக தான் சிங்காரவேலர் மதிக்கப்படுறாரு. இப்போ மாசு இருக்கிறாரு, ஹெல்த் மினிஸ்டர் ஸ்டாலின்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. பட் அவங்க ஜாதி கடந்து தான் அதில் இருக்கிறாரு. சகோதரர் ஜெயக்குமார் என் நண்பர் இருக்கிறாரு, அவங்களும் ஜாதி கடந்து தான் இருக்கிறாங்க. ஓரளவு இருக்கிறாங்க. பட் அந்த எம்பிசி பிரிக்கும் போது இந்த மக்கள் நலனை ஜெயக்குமாரால் காப்பாற்ற முடியலையே, அதுதான் நமக்குள்ள ஆதங்கம், வருத்தம் இருக்குது. நாம் வந்து குரல் கொடுப்போம், அது குரல் வந்து விடியும், நம்ம கூவுவோம், கண்டிப்பாக விடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.